வணக்கம். இன்னைக்கு நான் வணக்கம் சொல்கிற நிலைமையில் கூட இல்லை, மன்னிச்சுக்கோங்க, நினச்சிக்க வேண்டாம். உங்களில் எத்தனை பேருக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம்? கடவுள் புண்ணியத்தில் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா இருக்கணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன். எனக்கு என்னோட வலி நான் தாங்க முடியாமல் நான் இதை சொல்கிறேன். இவ்வளோ வயசாகி நான் இந்த மாதிரி அழுதுகிட்டு சொல்கிறேன்னு ஒன்று எதுவும் நினச்சிக்க வேண்டாம். எங்கள் அப்பா இறந்து இன்னைக்கு 14 வருஷம் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் போயிட்ட கூட அந்த வீடியோ என்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆத்மா சாந்தி அடையணும்னு என்னுடைய எதையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா இல்லை அம்மா இருக்கும்போது தான் அந்த கோலம் அந்த சேனல் ஆரம்பிச்சது. அப்போலாம் எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல. அம்மா போனதுக்கப்புறம் இந்த 3 வருஷத்துல ரொம்ப ரொம்ப எங்கள் சின்னண்ணா ஃபீல் பண்ணுவாங்க. மனதளவில் அவங்க அன்றைக்கே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபோன் வந்து வேறு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க எங்கள் அம்மா செல்லுக்கு. அப்போவே வந்து எங்கள் பெரிய பொண்ணுக்கிட்ட அழுதுகிட்டு தான் பேசினாங்க. இனிமேல் இந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ண முடியுமா? எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. தோட்டத்துக்கு அதுக்கு 2 கிலோமீட்ரு அங்கே ஒரு வேலையை போயிருந்தாங்க. அம்மா ஆத்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆத்தான்னு தான் சொல்லுவோம் அம்மாச்சியை. எங்கள் பெரிய பொண்ணுக்கிட்ட பேசினாங்க. நல்லா அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்படி எனக்கு அப்போவே மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே பாருங்க, இது வந்து தலைவலி மாத்திரை, சைக்காலஜி டேப்லெட் வேறு, இது வேறு. அந்த மாத்திரை வந்து சைக்காலஜி டேப்லெட் போட்டேன்னா தலைவலி நிற்காது. அதனுடைய வேலை அது செய்யும், அவ்வளோதான். தைராய்டு மாத்திரை தைராய்டுக்கு, சுகர் மாத்திரை சுகருக்கு, அப்படி தான் வேலை செய்யும். இது நம்ம ஒரு சில பேருக்கெல்லாம் புரியாமல் வந்து எதுக்கு அந்த மாத்திரை, எதுக்கு இந்த மாத்திரை, எதுக்கு எத்தனை மாத்திரை. நேற்று ஒரு பையன் பிரசாந்த் என்கிட்ட சொன்னால் அப்படி, எதுக்குங்க எத்தனை மாத்திரை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், என்ன பண்ணுறதுமா, அந்த சைக்காலஜி டேப்லெட் தான் ரொம்ப அதிகமாக, அது ஒன்று தான் அதிகம். ஒரு நாளைக்கு 11 மாத்திரை போடணும். அப்போ அந்த கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அப்புறம் அம்மா போனதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். ஏதோ என்னால் முடியல, நிப்பாட்டிட்டேன். என் பொண்ணு வீட்டுக்கு போனாலும் சரி, போகாட்டியும் சரி, எங்கே போனாலும் எங்கே வராட்டி எதுக்குமே நான் வேதனைப்பட்டுக்கவே மாட்டேன், கவலையும் பட மாட்டேன். காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், 3 டைம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணலன்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நைட்டு 9-10 மணி ஆனாலும் அது தூங்கி எந்திரிச்சிட்டு கூட அந்த அப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் சாமி ஃபோன் பண்ணல அப்படிம்பாங்க. ஏம்மா நேத்தமா பேசினேன், ஏம்மா அப்படிம்பேன். நீ சொல்லிட்ட, நான் இங்கே ஒத்தையில் எனக்கு தானே தெரியும் இருக்கிற வேதனை அப்படிம்பாங்க. அப்போ தெரியலைங்க எனக்கு அதனுடைய இது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே அப்பா அம்மாலே வளர்ந்துட்டாங்க.
அம்மா கல்யாணம் முடித்து ஒரு 45 நாள்லேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாத ஹெல்த்து ப்ராப்ளம் இருந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு அர்ஜெண்ட்டாக கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து 14 வயசு தான் அப்போ. மெச்சூரிட்டியாகி ஒரு 8 மாதம் தான் இருந்திருக்குது. அவங்க அம்மா வந்து என் பிள்ளை கல்யாணத்தை நான் பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்களாம்மா, வெள்ளை விளையாண்டு இருப்பாங்களாம்மா, நல்லா குட்டையாக இருந்தால் நல்லா அழகாக நல்லா இருப்பாங்களாம்மா. அவங்க அப்பா தான் எங்கள் அப்பச்சி, அவங்க தான் வந்து ஹைட்டாக இருந்திருக்காங்க. அது மாதிரி எங்கள் அம்மா ஹைட்டாக வந்துட்டாங்க அவங்கள மாதிரி. அதனால எங்கள் அப்பா சொன்னாராம்மா, இல்லை நான் கல்யாணம் இப்போ பண்ணலை, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போவே 32 33 வயசு ஆயிருக்குது. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மருமகம் வந்து கால் வச்ச முகூர்த்தத்தில் மாமியார் இருந்துச்சுன்னு பேசுவாங்க, அந்த கெட்ட பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து சொல்லி, இல்லைப்பா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், அவங்க அம்மா உனக்கு தான் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க, எங்கள் அம்மாவோடைய அப்பாவும் எங்கள் அப்பாவோடைய அம்மாவும் ஒன்றா பிறந்தவங்க, அத்தை மகளும் மாமன் மகனும். அந்த மாதிரி படுத்துக்கிட்டே பார்த்தாங்களாம்மா, கல்யாணத்தை கட்டலில் படுத்துக்கிட்டே பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மா கிளம்பி வர்றப்போ பயங்கரமாக அழுதுருக்காங்க. வந்து ஒரு 4-5 நாள் தான் இங்கே இருந்திருக்காங்க. திரும்பவும் அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு, அதை எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க உயிர் போக வரைக்கும் அங்கே தான் இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் அவங்க அப்பா கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து 15 நாள் 20 நாள் இருப்பாங்களா, திரும்ப அவங்க அப்பாக்கிட்ட போயிடுவாங்களாம். இப்படியே தான் வாழ்ந்துருக்காங்க. ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க அப்பா வரமாட்டாங்களான்னு நினச்சி ஏங்கிட்டு இருப்பாங்களாம், சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கள்கிட்ட. வரமாட்டாங்களா, ஏதாவது வாங்கிட்டு வரமாட்டாங்களா திங்கிறதுக்கு. ஏன்னா அவங்க நல்லா இருந்தப்ப அவங்க வசதி வேறு. எங்கள் அப்பாவுங்க வீட்டில் அப்போதைக்கு வந்து கூலி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு கஞ்சி, அந்த நிலைமையில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அது அப்படி இருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அவங்களால. அந்த கேழ்வரகு வச்சு இந்த களி சாப்பிடுவாங்கல்ல, அது வந்து எங்கள் அம்மாளுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. கம்மஞ்சோறு, சோளச்சோறு, தெனஞ்சோறு இதெல்லாம் எப்பாதான் செய்கிறப்ப சாப்பிடுவாங்க போல இருக்குது. அவங்க வீட்டில் டெய்லி சாயந்தரம் அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு விதத்தில் நல்லா செல்லமாக வளர்ந்துருக்காங்க. அதுவும் எங்கள் அம்மா வந்து எங்கள் தாய் மாமாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 14 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. அவர் ஒரு பையன், அதுக்கு முன்னாடி ஒரு அக்கா அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா, அதுக்கப்புறம் 14 வருஷம் குழந்தை இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலாக உண்மையிலே குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட் ஆன வயிற்றில் இருந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு, அந்த காலத்தில் அப்படித்தானே இது பண்ணுவாங்க, சந்தோஷப்பட்டு விட்டுட்டாங்க. இந்த கதையை நான் எப்படி சொல்லி முடிக்க முடியும்? அவங்க அக்கா இருந்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஆறுதல் இருந்திருக்கும். அதுவும் இல்லை. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 9 மாதம் நான் எப்பாவது ஊருக்கு போனேன், எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய பானை, அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல பேர்.
ஒரு 3 பிளாஸ்டிக் குடம் இருக்குல்ல, அதில் 3 குடம் தண்ணி பிடிக்கும் ஈஸியாக. தாராளமாக 3.5 குடம் தண்ணி பிடிக்கும். அவங்க அக்கா வந்து கேணியில் சாயந்தரம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டாயிடுச்சு போல் இருக்குது. 6 மணி எல்லாம் சந்தைக்கு போயிட்டு, திங்கக்கிழமை அன்றைக்கி பல்லவட்டி சந்தைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவோடைய அக்கா வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய தண்ணி பானையை 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த பானை கொண்டுகிட்டு அங்கே போயிருக்காங்க. தண்ணிக்கு போங்காட்டி தண்ணி எடுத்துட்டாங்க. எடுக்கிறப்ப அந்த படி ஏதோ வலிக்கி விட்டு இது இப்படி தூக்கி தலையில் வைக்கிறப்ப வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க கேணிக்குள்ளே. விழுந்துட்டு அதுக்கு அடுத்த உடனே ஒரு பெரியவர் ஒருத்தர் போயிருக்காரு, ஜென்ஸு தான். அவர் கையை இப்படி மேலே கொண்டு வந்திருக்காங்க, எதையாவது பிடிக்கிறதுக்கு 2-3 நிமிஷம். அந்த ஐயா ஏதாவது இருந்து காப்பாற்றிருந்துருக்கலாம். அவர் பயந்துக்கிட்டோ என்னமோ மொத்தக்கு விட்டுட்டு வந்து தண்ணி கூட அவர் கொண்டுட்டு வரல, அங்கேயே போட்டு ஓடியாந்து இது மாதிரி கேணிக்குள்ளே விழுந்துருச்சு. அவங்க பேரெலாம் எனக்கு தெரியாது, கேணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லங்காட்டி ஊர் சனம் எல்லாம் போய் பார்த்துட்டு அங்கெல்லாம் இது பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து உடனே போய் எல்லாம் உள்ளே போய் இறங்கி எடுத்துகிட்டு வந்து வெளியே கொண்டு வந்தப்போ லைட்டாக ஏதோ உயிர் இருந்திருக்கும் போல இருக்குது. இந்த மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த இதில் வச்சு சக்கரத்தில் வச்சு இப்படி சுற்றுனாங்களாம்மா, தண்ணி வந்துருமாம்மா. சுற்றுனா வெளியே சுற்றுனாங்கன்னா தண்ணி வந்துருமாம்மா. தண்ணி வந்திருக்குது, ஆனால் பொழைக்கல, உயிர் போயிடுச்சம்மா. 2 ஜீவன் போயிடுச்சு. அதை நினச்சே எங்கள் அம்மாச்சி, அது எங்கள் அம்மா கல்யாணத்தை பிறந்தாங்க பாருங்கள், அந்த அம்மாச்சி வந்து அந்த குழந்த அவங்க அது எங்கள் பெரியம்மா இறந்தப்ப அந்த வேதனை தாங்க மாட்டாம அவங்க வந்து நெஞ்சாக குத்திக்கிட்டே வேதனைப்பட்டு அழுதுருக்காங்க. புள்ள போயிடுச்சு, வயிற்று பிள்ளையா இருக்கும்போதே போயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி போங்காட்டி எங்கள் அம்மாச்சி சீக்கிரம் உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. அந்த வேதனை எங்கள் அம்மாவுக்கு, அவங்க அம்மாவும் போய் அவங்க அக்காவும் போய் எல்லாம் போய் எங்கள் தாய் மாமா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. போனால் எங்கள் அம்மாவை ஒரு கௌரவமாக கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். போனதுனால எங்கள் அம்மானால ஒன்றும் அந்த ஒரு வேதனை தாங்கிக்க முடியல. சென்சிட்டிவ் மைண்டு, அதே மைண்டு தான் இப்போ எனக்கு வந்திருக்குது. ரொம்ப நாங்கள்லாம் ஒரு ரெண்டாவது படிச்சுட்டு இருக்கேன் நான், அவ்வளோதான். 2ஆவதான் படித்தேன், அவ்வளோதான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் நைட்டில் எங்கள் அப்பா என்கிட்ட வெளியில் போயிட்டாங்கன்னா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, ஒரு கல்யாணத்துக்கே போயிட்டாங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளே படுத்திருப்போம் கட்டில் போட்டு. எங்கள் அம்மா கூட நானும் எங்கள் சின்ன அண்ணாவும் படுத்திருப்போம், எங்கள் பெரிய அண்ணா வேறு கட்டிலில் படுத்திருப்பாங்க. எங்கள் அம்மா நம்ம அழுவாங்க நினச்சிக்கிட்டு. அவங்க அழுகிறத நாங்களும் சேர்ந்து அழுகிறது என்னன்னே தெரியாமல் அழுவோம் நாங்கள். எங்கள் அம்மா அழுகிறத பார்த்து அப்படி அழுவோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அம்மாவுக்கு சொந்தக்காரவங்க அக்காவோ என்னமோ ஆகணும், அவங்க அங்கேன்னு கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க, ஏன் நைட்டில் கம்மெண்ட் இருக்க மாட்டேன், அந்த பிள்ளைகளையும் சேர்த்து அழுக வச்சுட்ருக்குற அப்படின்ட்டு. அழுது வாழ்க்கையை ஓட்டினாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்களுக்கு சந்தோஷம் ஒன்று அப்படின்னா என்னுடைய பெரிய பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சந்தோஷம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா எங்கள் பெரிய பொண்ணு பிறந்து அவங்க ரொம்ப இஷ்டமாக வளர்த்துனாங்க, அதே மாதிரி அவளும் நல்லா பார்த்தா அப்படி. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாவது வளர்த்திட்டாங்க அவள் நல்லா, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா வளர்த்துனாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி என்னமோ காலையிலேருந்து ரொம்ப எனக்கு முடியல. எங்கள் அம்மா இன்றைக்கி வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு, தெரியுங்களா? 2வது வீடியோ போடுறேன், சரிங்களா?